நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 26. அடுத்த 2 நாட்கள் அமைதியாக செல்ல அதிதேவ் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனது தொலைபேசி அடிக்க ஃபோனை எடுத்தவன் கேட்ட செய்தியில் திடுக்கிட்டு எழுந்தான். டேய், என்ன சொல்கிற? ஆமாம், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ என்று சிரிப்புடன் அந்த குரல் ஃபோனை கட் பண்ண அடுத்து என்ன செய்வது என புரியாமல் குழம்பி நின்றான். அவன் திடீரென்று எழுந்து நின்றதன் காரணம் புரியாமல், ஆதி என்னாச்சு என யாழினி கேட்க, ஒன்றும் இல்லடா, நீ வர்க்க பாரு என்றவன் யாழினி என்ன என்று உணரும் முன்னே அவளை அணைத்தவன் அதே வேகத்தில் அவளை விட்டு விலகியும் சென்றான். யாழினியோ அவனின் செய்கைக்கான காரணம் புரியாமல் தவித்தாள். ஆதி அங்கிருந்து நேராக விஷ்ணுவின் அறைக்கு சென்றவன் அவனை அழைத்து கொண்டு வேகமாக புறப்பட்டான். ஆதி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? நம்ம வேர் ஹவுஸில் பாம்பு வச்சுருக்காங்கன்னு ஃபோன் வந்ததுடா. ஆதி, என்ன சொல்கிற? ஆமாம் என்றவன் ஃபோன் செய்து கொண்டே காரை ஓட்டினான். யாருடா ஃபோன் பண்ணது? வினித் என்றவன் முகமிருக காரை ஓட்டினான். ஆதி போகும்போதே தனது அலுவலகத்துக்கு ஃபோன் செய்தவன் அங்கிருந்த ஊழியர்களை வெளியேறச் சொன்னான். அதேபோல் பாம் ஸ்குவாட்டுக்கு ஃபோன் செய்து அவர்களை வரவழைத்தான். அந்த வேர்ஹவுஸில் நுழையும் போது ஒரு நிமிடம் அசைவற்று நின்று விட்டான். ஒவ்வொன்றும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம். பர்மிஷன்லேருந்து பிக்சேல் வரையும் இதெல்லாம் என்னை விட்டு போயிடுமோ? ஆதியின் மனம் ஒரு நிமிடத்தில் எங்கெங்கோ யோசனை செய்தது. அவன் அருகில் இருந்த விஷ்ணு ஆதியை பார்க்க ஆதியின் மனதை புரிந்தவன் போல் ஆறுதலாக கையை பிடித்து அழுத்தியவனை பார்த்தவன் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தான். பிறகு அவர்கள் உள்ளே நுழைய ஒவ்வொன்றும் வேலை பாதியில் நிறுத்தியதில் முழுமையடையாமல் இருந்தன. இவர்கள் போவதற்கும் பாம் ஸ்குவாட் வருவதற்கும் சரியாக இருந்தது. இவ்வளவு பொருட்களில் எவ்வாறு பாமை கண்டுபிடிப்பது என மலைத்தான். ஏனெனில் எந்த பொருளில் அவன் பாம் வைத்தான் என ஒன்றும் தெரியவில்லை. எல்லாரும் ஒவ்வொரு இடமாக பிரிந்து சென்று தேடினர். ஆதியும் விஷ்ணுவும் முன்பக்கம் தேட அவர்கள் பின்னால் இருந்த இடங்களில் தேடினார்கள். ஆதி, பாம் எவ்வளவு நேரத்துக்குள்ளே வெடிக்கும்னு ஏதாவது சொன்னானா? ஆமாடா, அரை மணி நேரத்துக்குள்ளே வெடிக்கும்னு சொன்னான். ஒவ்வொரு இடத்திலும் அங்குலம் அங்குலமாக அலச நேரம் போய்கொண்டிருந்தது. ஆதி, டைம் ஆகிட்டே இருக்குடா. டேய், என்னடா இங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆதிக்கு சட்டென்று ஏதோ தோன்ற வெடிகுண்டு நிபுணர்களிடம் ஓடினான். சார், அங்கே நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்குது, ப்ளீஸ் செக். வழக்கமாக இங்கே இருக்காது என சொல்ல அங்கே வந்து அவர்கள் ஒவ்வொன்றாக செக் செய்ய அவற்றில் ஒரு இடத்தில் சவுண்ட் வந்தது. ஓ மை காட், இதில் தான் இருக்கும் போல. வெயிட் சார், டிப்யூஸ் பண்ணிடலாம் என்று அதனை திறந்து செயலிழக்க வைத்தனர். ஆதி நிம்மதியுடன் விஷ்ணுவை பார்த்து புன்னகைக்க விஷ்ணுவும் புன்னகைத்தான். அவர்களுடன் வந்த காவல் அதிகாரி, சார், இந்த விஷயத்தில் யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார், நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன். நான் கமிஷனரை பார்க்கணும், இன்னும் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் என கைக்குலுக்க, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் என அவர்கள் வெளியேற ஆதியோ இறுகி போய் நின்றான். வாடா, கமிஷனர் ஆஃபீஸ் போகலாம் என்றவன் காரில் போகும்போது அவன் பேசிய ஃபோன் கால்களை கேட்டவன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஆதி, நீ அமைதியா இரு விஷ்ணு, நான் பார்த்துக்கிறேன். இருவரும் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது ஆதிக்கு ஃபோன் வர எடுத்து பேசினான். ஹாய் ஆதி, உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணியா? அதை பற்றி உனக்கு என்ன வந்தது வினித்? என்ன, கம்பெனியை காப்பாற்றிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கியோ? உன் தம்பி என் கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் மனுஷங்களாடா. உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உனக்கு என்ன வேணும்? இப்போ கேட்டப்பாரு, இது சரி. உன் ஆள் என் கஸ்டடியில் தான் இருக்கா. வினித், வாட் ஆர் யூ டாக்கிங்? எஸ், உன் ஆளை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து நெட்டில் எடுத்து போட போகிறேன், பார்த்துக்கோ. டேய்,
ஆமாம், பின்ன உன்னை பழி வாங்க வேணாம். டேக் கேர் ராஜா, பாய் என கட் செய்ய ஆதிக்கு உலகமே ஒரு நொடியில் இருண்டு போனது. இதற்கிடையில் விஷ்ணுவிற்கு மித்ரா போன் செய்தாள். விஷ்ணு, என்ன பேபி, யாழ்னியை காணண்டா. மித்துமா, என்ன சொல்கிற? ஆமாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரிலாக்ஸ் பேபி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சேஃபாக இரு பேபி, நான் வச்சிட்றேன் என்றவன் ஆதியை பார்க்க அவனின் முகபாவனையில் என்ன என்று கண்டுபிடிக்காமல் திணறினான். இவங்கிட்ட எப்படி இதை சொல்கிறது என யோசிக்க, என்னடா சொன்னா மித்ரா? யாழ்னியை காணோன்னு சொன்னாலா என கேட்க விஷ்ணு திகைத்தான். எனக்கு இப்போ தான் வினித் ஃபோன் பண்ணான், அவளை அவன்தான் கடத்தினான்னு சொன்னான் என்றவன் சில ஃபோன் கால்களை செய்தான். பின் தனது அலைபேசியில் செயலியை செக் செய்தான். மச்சி, என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம் இரு மச்சி என்றவன் ஃபோனை செக் செய்ததும் கிளம்பலாம் என்றான். யாழினி அந்த அறையில் கை கால்கள் கட்டப்பட்டு மயக்க நிலையில் இருந்தாள். அவள் மெதுவாக கண்கள் திறக்க முயன்றபோது பேச்சு குரல்கள் கேட்டது. இந்த பொண்ணு என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் முழிக்கல? டேய், அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், அமைதியாக இருடா. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது வினித் உள்ளே வர அவர்கள் எழுந்து நின்றார்கள். என்னடா, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாளா? இல்லைண்ணா, இன்னும் மயக்கத்தில் தான் இருக்குது. தேவ் வந்தானா? இல்லைண்ணா, அவர் வரல. பிளான் போட்டு கொடுத்ததோடு அங்கேயே இருந்துட்டார். ஏதாவது சந்தேகம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு. அதுவும் கரெக்ட் தான், கவனமாக இருங்கடா. சரியான பஜார் இவ என்று வினித் சொல்லி கொண்டிருக்கும் போதே யாழினி கோபமாக அவனை பார்த்தாள். ஹேய் பேபி, முழிச்சிட்டியா? என்னை பார்க்க அவ்வளோ ஆசையா என கேட்க அவள் கண்கள் தீக்கணலாக மாறியது. டேய், நீங்கள் வெளியே போங்கடா, நான் இவளை பார்த்துக்கிறேன் என்று கூறியபடி அவள் அருகில் வர, டேய் கிட்ட வராத. ஏண்டி, கையும் காலும் கட்டி போட்டிருக்கப்போ கூட உனக்கு திமிர் குறைய மாட்டேங்குது. ஆதி வந்தா உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அவெல்லாம் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வர லேட் ஆகும். அதான் உன்னை இங்கே காட்டு பங்களால் வச்சுருக்கேன். அவ்வளோ சீக்கிரமாக அவன் கண்டுபிடிக்க முடியாது என்றவன் அவள் கட்டுகளை அவிழ்த்தான். அவன் சொல்ல சொல்ல இவள் திகைத்து போய் நின்றாள். நீண்ட நேரமாக கை கால்கள் கட்டப்பட்டு இருந்ததில் அவள் உடல் வலிக்க அவனிடமிருந்து எப்படி விடுபடுவது என திணறினாள். இவன் என்ன சொல்கிறான்? காட்டலையா? ஆதி, சீக்கிரம் வாடா என்று மனதில் நினைத்தவள் அவன் அருகில் வந்ததும் தனது சக்தியெல்லாம் திரட்டி அவனை அறைந்தாள். அதில் ஒரு நிமிடம் திடுக்கிட்டவன் அடுத்த நொடி ஆத்திரம் பொங்க அவளை 2 அறை அறைய யாழினி சுருண்டு விழுந்தாள். அவர்கள் மயக்க மருந்து கொடுத்ததில் ஏற்கனவே அவள் பலவீனமாக இருக்க கை கால்கள் கட்டப்பட்டதும் அவளை இன்னும் பலவீனமாக்க அவனது அறையில் நிலை தடுமாறி விழுந்தாள். ஏண்டி, புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இந்த சீன் போடுற? அன்னைக்கு என்னை அவமானப்படுத்தினதுக்கு அனுபவிக்க வேண்டாமா? நீ என்ன அவ்வளோ பலவீனமானவளா யாழ்னி? கமான், எப்படியாவது இங்கேருந்து தப்பணும். ஐயோ, இந்த கையும் காலும் சமயம் பார்த்து ஒத்துழைக்க மாட்டேங்குதே என யோசித்து கொண்டே அவள் கஷ்டப்பட்டு எழும்போது யாழினியின் அருகில் நெருங்கி நின்றான். வினித் அவளை தொட வர அவளது கண்களில் ஒரு நிமிடம் பயம் வந்தது. எதேச்சையாக அந்த பக்கம் திரும்பி பார்த்தவள் கண்களில் அது தெரிய அவள் பயந்து நகருவது போல் சென்று அதை எடுக்க அவனோ புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போது அவன் இன்னும் நெருங்க தன் கையில் இருந்த விளக்குமாறால் அடித்தவள் அங்கிருந்து ஓடினாள். இதை எதிர்பார்க்காதவன் அவளை துரத்த அவளோ எதிரில் வந்தவன் மீது மோதியவள் பயத்தில் அவனிடமிருந்து விலக பார்க்க பேபி என்ற சொல்லில் அவனை தஞ்சமடைந்தவள் அப்படியே மயங்கினாள். முதலில் ஆறுதலாக அணைத்தவன் அவள் மயங்கி விழவும் ஒன்றும் புரியாமல் நின்றான். பேபி, இங்கே பாருடா என அவன் கன்னம் தட்ட, சார், நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க என்று அவன் கூட இருந்தவர்கள் சொல்ல, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஐ வில் வெயிட்டிங் ஃபார் யுவர் மெசேஜ் என்று இறுகிய குரலில் கூறியவன் பூ போல அவளை தூக்கிச் சென்றான். அவர்களுடன் வந்த விஷ்ணு வினித்தை துரத்த அவனை பிடிக்க முடியாமல் அவன் வந்து கொண்டிருக்கும் போது ஆதியை பார்த்தவன், ஆதி, யாழ்னிக்கு என்னாச்சு என்று விஷ்ணு பதறியபடி கேட்க, மயக்கமாயிட்டா, ஹாஸ்பிட்டல் போ என்றவன், நீ எங்கள் கூட தானே வந்த, எங்கே போன? வினித் தப்பிச்சிட்டான்டா, அவனை பிடிக்க முடியல. நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அவன் தப்பிச்சு போனா என்னை இப்போ எதுவும் கேட்காத என்ற சொற்களில் அமைதியாய் காரை ஓட்ட ஆதியோ யாழ்னியை இறுக அணைத்தான். இருவரும் மருத்துவமனையில் யாழ்னியை அட்மிட் செய்யவும் மித்ரா மருத்துவமனை வரவும் சரியாக இருந்தது. விஷ்ணு, யாழ்னிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அவள் மயக்கமாக இருக்காடா, அவளை பார்த்துக்கோ, நாங்கள் வந்துடுறோம். யாழ்னி முழிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு என்று ஆதி இறுகிய குரலில் கூறியவன் யாழ்னியின் நெற்றியில் முத்தமிட்டு சென்றான்.
யாழ்னியை பரிசோதித்த டாக்டர் அவள் பயத்தினாலும் அசதியினாலும் மயங்கியிருக்கிறாள் என தெரிவிக்க நிம்மதி பெருமூச்சு விட்டவன் விஷ்ணுவுடன் வெளியே சென்றவன் நேராக தனது வீட்டில் காரை நிறுத்தினான். ஆதி, இங்கே எதுக்குடா வந்திருக்கோம் என கேட்க ஆதியின் விழிகளில் தெரிந்த கோபத்தில் அமைதியாக அடங்கினான். தேவ் என்று கத்திக்கொண்டே வீட்டினில் நுழைய லலிதா அவனை முறைத்து பார்த்தாள். எங்க உங்க அருமை மகன்? எனக்கு தெரியாது என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே, என்னம்மா கூப்பிட்டியா என்றவன் அங்கு ஆதியை பார்த்தவுடன் சிலையாக நின்றான். ஆதி வேகமாக அவன் அருகில் சென்றவன் அவனை வெறி கொண்டவன் போல் அடித்தான். விஷ்ணுவும் லலிதாவும் எவ்வளவோ தடுத்தும் அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வீட்டு வேலைக்காரர்கள் அனைவரும் திகைத்து போய் அவனை பார்த்தனர். ஏய், உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்க? அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் முன்னுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? நீ அந்த அப்பாவுக்கு பிறந்துட்டு ஏன் இப்படி இருக்க? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிமார்ட்டுக்கு பேர் வந்தது. நீ ஒரே நிமிஷத்தில் சில்லு அதை செதறடிப்பியா? அது நீ என்ன சொல்கிற? விஷ்ணு அதிர்ந்து போய் கேட்க, ஆமாடா, பாம் வச்சது த கிரேட் வாசுதேவ். ஆனால் அதை உங்ககிட்ட சொல்ல தான் வெக்கமாக இருந்தது என மனம் குன்றியவன், யாழ்னியையும் இவன்தான் கடத்தினான்டா என்று சொல்ல விஷ்ணு அதிர்ச்சியில் உறைந்தான். அவ என்னடா உன்னை பண்ணா? நான் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அவளை ஆஃபீஸில் பார்த்துக்க சொன்னேன். நீ ஆஃபீஸில் என்னென்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நீ ஒவ்வொரு முறையும் பிளான் போட்டதும் தெரியும். அந்த பிளான் தெரிஞ்சும் விஷ்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆதி. ஆமாம் விஷ்ணு, நீ ஒரு முறை யாழ்னிக்கிட்ட ஃபோனில் சொன்னது நான் கேட்டுட்டேன்டா. அதை கன்ஃபார்ம் பண்ண நம்ம ட்ரிப் போனப்போ இவங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். அவங்க அன்னைக்கு ஈவினிங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்று சொல்ல விஷ்ணுவும் தேவும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். அதே மாதிரி இவனுங்களே ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண விடாமல் தடுத்துட்டு அடிக்க வந்தவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரி என்ன ஆக்ட்? நானே ஒரு நிமிஷம் நம்பிட்டேன்டா என்றவன். ஆனால் தேவ் பற்றி நீ அப்போவாது சொல்லுவேன் தான் உன் மேலே வேணும்னே பழி போட்டேன். அப்போ கூட நீ உண்மையை சொல்லலையே. ஏன்டா இப்படி பண்ண? ஆதி, என்ன இருந்தாலும் தேவ் உன் தம்பி. நான் தான் அனாதையாக இருந்துட்டேன். நீயாவது நல்லா இருக்கணும்னு நினச்சேன் என்று விஷ்ணு சொல்ல அவனை கண்கலங்க பார்த்தான். நீ என்ன நினச்சாலும் அங்கே ஒன்றும் நடக்காதுடா. இவன் யாழ்னிக்கிட்டேயே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணான் என்றவன் தேவை பார்த்து, நம்ம கம்பெனி சக்ஸஸ் பார்ட்டியில் யாழ்னிக்கிட்ட அவன் பிரச்சனை பண்ணப்பவே உன்னை எச்சரித்தேன். நீ இவ்வளோ தூரம் போவியாடா? ச்சே, உன்னை சொல்லி குற்றமில்லை. உனக்கு அம்மானு ஒன்று இருக்காங்களே, அவங்கள சொல்லணும். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கிட்ட ஆக்ட் பண்ணி இவங்க என்னை பிரிக்க பார்த்தாங்க. ஆனால் அவங்களோட எண்ணம் நிறைவேறலை. நீங்கள் இருந்தீங்கன்னா தானடா இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயோ அனாதை மாதிரி இருந்தேன். அப்பா இறந்தப்பையும் எம்எல்ஏயே பழி போட்டீங்க. அதையும் தாங்கிட்டு தானே இருந்தேன். ஏன்டா இப்படி என்னை 2 பேரும் துரத்திட்டே இருக்கீங்க? உங்களால் என் வாழ்நாளில் என்றைக்குமே நிம்மதியே இல்லை. அதே மாதிரி உங்ககிட்ட பாசத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. உன்னை நம்பியெல்லாம் சொத்தையும் கொடுக்குற மாதிரியும் இல்லை. நான் கூட ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். ஆனால் என்றவன் ஃபோன் அடிக்கவும், வாங்க சார், எங்கள் வீட்டில் தான் இருக்கோம் என்று காலை கட் பண்ணியவன் அமைதியாக கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து, உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நடந்ததுக்கு. அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வராங்க என்றவுடன் மற்ற மூவரும் அதிர்ச்சியானார்கள். அதே மாதிரி நீ திரும்ப வந்தாலும் உனக்கு ஒரு பைசா கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. தேவ் அங்கிருந்து ஓட பார்க்க, ஆல்ரெடி போலீஸ் வந்துட்டாங்க, நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது என்றவன், எனக்கு இவ்வளோ நாளாக பண்ணதுக்கு இப்போ நீங்கள் அனுபவிங்க என்று வெறுப்புடன் சொல்லியவன், வாடா போகலாம் என்று விஷ்ணுவை கூப்பிட்டவன் அங்கிருந்து அகன்றான். டேய், நீ காரை ஓட்டு என்று அவனிடம் சாவியை கொடுத்தவன் அமைதியாக கண்மூடி இருக்கையில் சாய்ந்தான். விஷ்ணு அவனையே ஒரு நிமிடம் பார்க்க அதில் கண் திறந்தவன், ஏண்டா நீ சொல்லாமல் விட்டுட்டா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா மச்சி? நீயும் இல்லாமல் இருந்தா இந்த தனிமையே என்னை கொன்னுடுண்டா என்று சொல்ல விஷ்ணு அவனை அணைத்து கொள்ள ஆதியோ புன்சிரிப்புடன், மச்சி நீ இதெல்லாம் என் தங்கச்சிக்கிட்ட பண்ணணும்டா, என்னை ஏண்டா கட்டிப்பிடிக்கிற? டேய், என்னை டைவர்ட் பண்ணுறியா? ஏதாவது பேசின வாயிலே போடுவேன் என்று மிரட்ட அவனும் தனது நண்பனை சந்தோஷமாக அணைத்து கொண்டான். மச்சி, மித்து எதுவும் ஃபோன் பண்ணாளா? ஐயோ ஆமாடா, நீ பேசிகிட்டு இருந்தப்ப பண்ணா, நான் தான் எடுக்கலை. ஃபோன் பண்ணணும் என்ன சொன்னவன் மித்ராவிற்கு ஃபோன் செய்தான். பேபி, யாழ்னி முழிச்சிட்டாளா? அறிவிருக்காடா உனக்கு? எவ்வளோ டைம் கூப்பிட்றது என கத்த
பேபி நாங்கள் ஆதி வீட்டுக்கு போனோம், அதான் எடுக்க முடியல. இங்கே யாழ்னி அண்ணவக்கிட்ட அடம் பண்ணிட்டு இருக்கா. பேபி நாங்கள் வந்துட்டோம் என சொன்னவன் ஆதியிடம் விஷயத்தை சொல்ல வேகமாக மருத்துவமனை நோக்கி சென்றார்கள். மருத்துவமனையை அடைந்ததும் ஆதி விரைவாக யாழ்னியை பார்க்க செல்ல அங்கோ அவள் கோபமாக இருந்தாள். பேபி என்று ஆசையாக அழைக்க, போடா என்கிட்ட பேசாத. பேபி சாரிடா, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தது. என்னை விட உனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்? இப்போ பரவாயில்லையா யாழ்னி என விஷ்ணு விசாரிக்க, 2 பேரும் ஒன்றும் பேசாதீங்க. மித்து நீ வாடா, நம்ம பில் பே பண்ணிட்டு வந்துடலாம் என்றவன் மித்ராவை கூட்டிச் சென்றான். அவன் சென்றவுடன் ஆதி யாழ்னியை இறுக அணைத்தான். அவனது இறுகிய அணைப்பில் யாழ்னி திடுக்கிட்டு விழுத்தாள். காலையிலிருந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஓடி ஓடி களைத்தவன் அவள் தோளில் தலை சாய்க்க இவ்வளவு நேரமும் அடக்கி வைத்த பாரமெல்லாம் கண்ணீராய் வெளியேறியது. முதலில் யாழ்னியும் அணைத்தவள் அவன் கண்ணீரை கண்டு திடுக்கிட்டாள். ஆதி 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 இங்கே பாருடா, இங்கே பாரு, நீ என்ன சின்ன குழந்தையா என்று யாழ்னி கேட்க ஆதி தன்னை கட்டுப்படுத்தியவன் அவளை தன் கை வளைவில் கொண்டு வந்தான். பேபி என்னை மன்னிச்சிடு, நான் அப்போ வேணும்னே தப்பு செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு அவ்வளோ கவனமாக இருந்தோம், எப்படி தவற விட்டேன்னு தெரியல என்று ஆதி பேச ஆரம்பித்த போது விஷ்ணுவும் மித்ராவும் உள்ளே வந்தார்கள். பில் பே பண்ணியாச்சு மச்சி, கிளம்பலாம் என்றவுடன் யாழினி வீட்டுக்கு அனைவரும் சென்றார்கள். அனைவரையும் வரவேற்ற யாழினியின் பெற்றோர் நடந்ததை விசாரிக்க அவர்களிடம் அனைத்தும் கூறினார். அங்கிள், ஆண்டி, நான் யாழினிக்கிட்ட தனியாக பேசணும் என சொல்ல குணசேகரன் அனுமதி கொடுக்க யாழினியின் அறையை நோக்கி சென்றான். பேபி, அவளை பார்த்தவள் ஓடி வந்து அணைத்து கொண்டான். பேபி பேபி என்றவன் முத்தத்தால் அவளை அச்சரித்தான். நான் இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன் பேபி என்றவனை முறைத்தவள், காலையில் கிளம்புறப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் என்ன? உன் முகமே சரியில்லைன்னு எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? நம்ம டிமார்ட்டில் பாம் இருக்குன்னு வினித் சொன்னான் பேபி. எனக்கு அந்த பதட்டத்தில் ஒன்றும் புரியலை. ஆனால் உங்ககிட்ட சொல்லியும் நீயும் பயந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்கிறாதே, யார் பாம்பு வச்சது என்ற யாழ்னியின் நடுங்கிய குரலில், ஒன்றும் இல்லைடா, அதை டிப்யூஸ் பண்ணியாச்சு, வச்சது வசுதேவ் என்று தலைகுனிந்தபடி கூறினான். ஆதி, அவன் பண்ண தப்புக்கு நீ ஏன்டா தலைகுனிற? அவன் என்ன தான் கெட்டது பண்ணாலும் அவனோட கம்பெனியே பாம்பு வைக்கிற அளவுக்கு போவான்னு நினைக்கல. அதுவும் நம்ம கம்பெனி தானே. அவனை எப்படி கொண்டு வரணும்னு நினச்சேன் என ஆதி வேதனையுடன் கூற, விடு ஆதி, அவனை சரி பண்ணிடலாம், நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவளை கசப்புடன் பார்த்தான். உன்னை எப்படி கடத்தினாங்க பேபி? நீ ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தேவ் சொன்னான்னு வெளியே வந்தப்போ கடத்திட்டு போயிட்டாங்க. நான் அப்போ இருந்த பதட்டத்தில் ஒன்றும் யோசிக்கலை. அது தேவோட பிளான் பேபி. பார்ட்டியிலையும் அவனுங்க தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க. என்னை மன்னிச்சிட்டு பேபி, என்னால் அப்பையும் உனக்கு சந்தோஷம் இல்லை, இப்பையும் இல்லை என்ற ஆதியின் வேதனை குரலில் யாழ்னியை தாக்க அவளோ அவன் விழிகளில் எதையோ தேடினாள். ஏண்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ வேற நான் வேறையா என கூற அவளை ஆதி இறுக அணைத்தான். ஏதோ யோசித்தவள், இதுக்கு முன்னாடி நீ என்ன எங்கே பார்த்த என கேட்க அவனோ அவள் தலையை முட்டியவன், இந்த பேபி இன்னும் கொஞ்சம் குட்டி பேபியாக இருந்தப்ப அவள் அப்போது காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. ஊட்டியில் சீனரி பார்க்க போகிறேன்னு வந்த இடத்துல எதர்ச்சியாக என் கண்ணில் பட்டா என விவரிக்க யாழினி தனது கண்களை அகல விரித்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என அவள் திக்க, நீ என்னை மறந்துட்டியா பேபி என அதிர்ச்சியுடன் கேட்க அவள் முறைத்தாள். மறந்தா எப்படி நீ சொன்ன மாதிரி மாற முடியும் ஆதி? அவளின் அதி என்ற விழிப்பில் அவன் முகம் பிரகாசமாகியது. அப்புறம் ஏன் பேபி அப்படி ஷாக்கான? ஏண்டா, அப்போ நீயும் உன் தாடியும் ரவுடி மாடி இருந்துட்டு இப்போ என்ன கேட்குறியா? அப்போது அப்பா இறந்துட்டாங்க பேபி. என் சித்தி என் மேலே பழி போட்டாங்க. நான் அப்போ தான் கம்பெனி லீட் பண்ணேன். நான் உள்ளே வந்ததால தான் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க என்ற ஆதி இப்போதும் அழுகை வரும் போல் இருந்தது. அவனது முகத்தை பார்த்தவளுக்கு மனதை பிசைய அவனது தலையை தனது வயிற்றுக்கு பதித்தவள் அவனை இறுக அணைத்து கொண்டாள். ஆதி அப்போதும் அந்த துன்பத்தை அனுபவிப்பவன் போல அழ அவன் முதுகை வருடி ஆறுதல் அளித்தாள். ஆதிமா, அழக்கூடாது, நான் உன் கூட இருக்கப்ப இப்படி அழலாமா என்று சமாதானப்படுத்த, அன்னைக்கு உன் மடியில் படுத்துட்டு அழன போல இருந்தது பேபி என்று சொல்ல யாழினிக்கு தான் என்ன உணர்கிறோம் என்றே தெரியவில்லை. அவளை பார்த்தவன், பேபி என்னாச்சுடா, நீ என்ன சொன்னாதி? அன்னைக்கு நீ பண்ணது ஒவ்வொன்றுக்கும்
எனக்கு என்னோட அப்பாவை ஞாபகப்படுத்துச்சு. உண்மையை சொன்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. அன்னைக்கே என்னையும் மீறி தான் எமோஷ்னல் ஆனேன் என்ற அவன் விளக்கத்தில் அவனுடனே ஒட்டி நின்றவள் அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள். அவன் ஏதோ தோன்ற பேபி சாரி என்றான். இது எதுக்கு? அது ஃபஸ்ட்டு நான் உன்னை நம்பாமல் இருந்ததுக்கு என்றவுடன் அவள் கொலைவெறி ஆனாள். நான் பிறந்தப்பவே அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் அப்பா பாட்டிமா கம்பல் பண்ணாங்கன்னு கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்கல. நான் மழையில் நனைஞ்சாலும் கேட்க மாட்டாங்க, தொலைஞ்சு போனாலும் தேட மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் ஒன்று தான் குறிக்கோள் என்றவன் தனது சிறு வயதில் நடந்ததை சொல்ல அவள் கண்கள் கண்ணீரை கொட்டியது. என் ஆதி அம்மாவுக்காக இவ்வளோ ஏங்கியிருக்கானா? நான் இனி அவனை அம்மாவாக இருந்து என் பேபியை பார்த்துக்கணும். யாழ்னி யோசனையில் இருக்க அதிதேவ் யாழ்னியை பார்த்தவன் சட்டென்று நிறுத்தி கொண்டான். பேபிமா, நீ தேவையில்லாமல் யோசிக்காத. இன்றைக்கே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது ஆதியின் செல்லுக்கு ஃபோன் வந்தது. ஹலோ என்று ஆரம்பித்தவன் அங்கு சொன்ன செய்தியில் சரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் என்றவன் ஃபோனை வைத்தான். இப்போது அவனுடைய முகத்தை பார்க்கும்போது யாழ்னிக்கே பயமாக இருந்தது. அவன் முகம் அவ்வளவு இறுக்கமாக இருந்தது. பக்கத்தில் இருந்த யாழ்னியின் முகத்தை பார்த்தவன், ஒன்றும் இல்லை பேபி, காளியப்பனும் வினித்தும் போன கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டான். இப்போது யாழினி நிஜமாகவே பயத்தோடு பார்க்க, அப்படி பார்க்காத பேபி, இந்த கண்கள் என்னை காதலோடு தான் பார்க்கணும். அந்த காதலில் நான் எங்கே இருந்தாலும் அந்த கண்களோட மூழ்கிடணும் என அனுபவித்து சொல்ல அவள் வாயை பிளந்தாள். அவன் அருகில் காதலோடு நெருங்கி வர சட்டென்று சுதாரித்தவள், டேய் நீ டாப்பிக்கை மாற்றாத, என்ன நடந்ததுன்னு சொல்லு என கராராக கேட்க அவளை ஒரு முறை முறைத்தவன் நடந்ததை சொன்னான். காலையில் வெடிகுண்டை அகற்றிய போதே வினித்தின் மீது கொலைவெறியில் இருந்தவன் அது சம்பந்தமாக புகாரை கமிஷனரிடம் கொடுக்க செல்ல அப்போது வந்த ஃபோன் கால் ஆதியின் ஆத்திரத்தை இன்னும் அதிகமாக்கியது. ஏற்கனவே அவன் யாழ்னிக்கு தெரியாமல் பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்க, அப்படி இருந்தும் அவர்கள் யாழ்னியை கடத்தியதில் என்ன செய்வதென்று யோசித்தவன் அவனை தப்பிப்பது போல் தப்பவிட்டு கொலை செய்ய திட்டமிட்டார்கள். யாழ்னியை கடத்தியதில் அவர்களை ஃபாலோ செய்தவர்கள் அவனுக்கு அந்த இடத்தை ஷேர் செய்தார்கள். அதற்கு முன்னரே அதிதேவ் யாழ்னியின் பாதுகாப்புக்காக செயின் ஒன்றை மித்ராவின் மூலமாக கொடுத்தான். அவர்கள் ட்ரிப் முடிந்து வந்தவுடன் GPS பொருத்தப்பட்டிருந்த செயினை கொடுத்தான். அட பாவி, அப்போ இது நீ கொடுத்தது தானா என்று செயினை காட்டி கேட்க, ஆமாம் பேபி, நீ தான் எப்போ பார்த்தாலும் புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுட்டே இருந்த, நீ பாட்டுக்கு அரைஞ்சிட்டேனா என்று அவன் கன்னம் பிடித்தபடி கேட்க அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். ஏண்டி சிரிக்கிற? மித்ரா பர்த்டே அப்போ அண்ணான்னு விஷ்ணுவுக்கு ஊட்டுறா, மித்ராவுக்கு ஊட்டுறா, என்னை திரும்பி பார்த்தியாடி என அவன் பொங்க, அச்சச்சோ மலை ஏறிட்டானே, அவன் எப்படி கூல் பண்ணுறது என நினைத்தவள் பட்டென அவன் கன்னத்தில் முத்தம் வைக்க அதில் அவன் விழிகள் பரவசமாய் விரிய அது அவன் தனதாக்கினான். சிறிது நேரத்தில் இருவரும் விலக யாழ்னி வெட்கத்தில் தலைகுனிந்தாள். இதை பாருடா, இந்த பொண்ணு வெக்கமெல்லாம் படுது என அவன் கிண்டல் அடிக்க, டேய் என்று அவனை அடிக்க அவன் ஓடினான். அப்புறம் என்னாச்சுடா? அப்படியே டாபிக் திரும்பி சேஞ்ச் பண்ணுறியா? ஒழுங்காக சொல்லு. என்னடி உன்னோட ரோதனையாக போச்சு, விடமாட்ட போல என்றவன் திரும்ப நடந்ததை சொல்ல தொடங்கினான். நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் பேபி. காளியப்பனுக்கு ஃபோன் பண்ணி வினித் உயிருக்கு ஆபத்துன்னு அவனை வெளியே வர வச்சு 2 பேரையும் ஒரே காரில் அடித்து தூக்கிட்டோம் என்ன சொல்ல, அது உயிர்டா, ஏதோ சாப்பாட்டு பார்சல் பண்ணிட்டோன்னு சொல்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்கிற என்றவள் சிறிது யோசித்து, அப்போது தேவ் அவன் ஜெயிலில் இருக்கான். ஆதி, ஆமாடா, இத்தனை நாளாக நடந்ததுக்கும் இன்னைக்கு நடந்ததுக்கும் அவனுக்கு பங்கு இருக்குது என்றவன் இதுவரை நடந்த அனைத்தையும் கூறினான். பேபி, என் மேலே கோபமா? அவனுக்கு டிமார்ட் தவிர எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டா நமக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டான்னு கூட யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி அவன் பண்ணது பார்த்து வெறுத்துட்டேன். இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என மனம் வெறுத்து போய் பேசினான். கூலாதி பையா, இனி ஆதி பேபிக்கு எதுக்கும் கவலைப்படக்கூடாது, ஓகேவா? ஓகே என்று புன்னகைத்தவன், ஆனால் ஒரு கண்டிஷன் என கூற, நான் சொன்னதை திருப்பி சொல்லணும். அப்படியா, சரி என்று தலையாட்டியவனை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டவன், ஐ லவ் யூ என கூற, டே ஃப்ராடு, சொல்லு பேபி. நான் சொல்ல மாட்டேன் பேபி, நான் பாவம் தானே. யாரு, நீயா? ஆமாடா என்று பாவம் போல முகத்தை வைத்து கொண்டு கூற அதில் தொலைந்தவள், லவ் யூ பட்டுக்குட்டி என கொஞ்சி
அதில் தன்னை தொலைத்தவன் அவளை காதலுடன் நெருங்க அப்போது ஆதியின் செல்லடிக்க அதை பார்த்தவன் கடுப்புடன் போனை கட் பண்ணினான். திரும்பவும் 2 முறை அடிக்க, டேய் கரடி ஏண்டா கூப்பிடுற என எரிச்சலுடன் கேட்க, ஏண்டா பேசிட்டு வரேன்னு போனியே, அப்புறம் எங்கடா அட்ரஸே காணோம், ஒரு ரொமான்ஸ் பண்ண விடுறியாடா, இவ்வளோ நாள் போராடி இப்போ தான் சரியாகி கொஞ்சம் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பக்கி என்று திட்ட, நீ ஹாயாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, உன் தங்கச்சி என்னை ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறா என புலம்ப, என் தங்கச்சி உன்ன மாதிரி இல்லை, அவள் புரிஞ்சுப்பா, இப்போ ஃபோனை கட் பண்ணுறேன், என் டார்லிங் வெயிட்டிங் என சொல்லியவன் யாழ்னியை காதலுடன் நெருங்க, எனக்கு ஒரு டவுட் என்று யாழ்னி ஆரம்பிக்க, அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் பேபி என அவன் கொஞ்ச, டேய் ஒழுங்காக பதில் சொல்லு, எஸ்கேப் ஆகாத. என்ன பேபி, ஒரு கிஸ் கூட பண்ண விட மாட்டியா? ஆமாடா, என் வீட்லேயே என் ரூம்லேயே வந்துட்டு நீ எவ்வளோ ஹாயாக ரொமான்ஸ் பண்ணுற, ஆனாலும் உனக்கு திமிரு தாண்டா என்று கத்த, அடி பாவி, நான் என் மாமனார் மாமியார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் என்று ஆதி சொல்ல அவள் வெளிவிரித்தாள். என்னது மாமனார் மாமியாரா? ஆமாம் பேபி, அதெல்லாம் நம்ம கம்பெனி சக்ஸஸ் பார்ட்டி முடிஞ்ச 2 டேஸ்லேயே நான் என் மாமனார்கிட்டேயும் விஷ்ணு மாமனார்கிட்டேயும் பேசிட்டேன். ஸோ எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது என யாழ்னியை அவன் நெருங்க, அவனிடமிருந்து சற்றும் இந்த செய்தியை எதிர்பாராதவள் இன்ப அதிர்ச்சியில் அவனை நெருங்கி லவ் யூ என்று சொல்லியபடி அவனை முத்தமிட ஆதி அவளை காதலுடன் அணைத்தான்.